நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ட்ரோன் பார்ப்பதற்கு தடை விதித்துள்ளார்கள் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளார்கள். அதனால தேவையில்லாத வழக்கை சந்திக்க வேண்டும். தஞ்சாவூர் பெரிய கோவிலின் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு சித்திரை தேரோட்டம் நடந்து வருகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை பெருவிழா 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் பெரிய கோவிலின் களை கட்டி வரும் கலை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி மற்றும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. தஞ்சை மேலை வீதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் தியாகராஜ சுவாமி கமலாம்பாள் எழுந்திருந்து நிலையில் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனை காட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிவம் முழங்க, தாரை தப்பட்ட நாதஸ்வரம் இசைவிடம் பாரம்பரிய இசை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ஆரூராம் ஆரூராம் என முழக்கங்களும் எழுப்பிவிட்டு வருகின்றன. மேல வீதியில் துவங்கிய திருத்தேரான கொங்கணேஸ்வரர் கோயில், மூலை ஆஞ்சநேயர் கோயில் வடக்கு வீதி, ரத்தன முனீஸ்வரர் கோயில், கீழராஜ வீதி, தெற்கு வீதி உள்ளிட்ட 4 ராஜ வீதிகள் வழியாகவும் சென்று மீண்டும் மேலை வீதியில் நிலைக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. இந்நிகழ்ச்சியான தஞ்சை மட்டுமன்றி திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயணைப்பு துறையினர்கள் வாகனம் தேர் முன்பு பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ளனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் ஆங்காங்கே மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. 108 வாகனமும் குழுவும் தயாரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோடை காலம் என்பதால் மாநகராட்சி சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டியும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் மோர் வழங்கியதுடன் அன்னதானமும் வழங்கி வருகின்றனர் பொதுமக்கள். காலை 6 மணிக்கு தொடங்கிய தேரோட்டம் 4 வீதிகளில் மொத்தம் 13 நிலைகளில் நின்று பக்தர்களுக்கு பூஜை செய்ய வசதியாகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சரியாக 6 மணிக்கு புறப்பட்ட தேர் மீண்டும் பிற்பகல் 1 மணி அளவில் தேர் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர் 19 அடி உயரமும் அலங்காரத்துடன் 35 அடி உயரமாகவும் உள்ளது. தேரின் அகலம் 18, தேரின் சாதனை எடையும் 40 டன் கொண்டது. தற்போது அலங்காரம் செய்யப்பட்டுள்ள 43 டன் எடையாக கொண்டுள்ளது. இத்தேர் விழாவிற்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வருவார்கள் என தஞ்சையில் உள்ள சுற்று வட்டார கிராமப்புறங்கள் சிறப்பு பேருந்துகளும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது தஞ்சை பெரிய கோவில் தேரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இவ்விழாவினை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.